friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சுவையான அடை பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் அடை எடுத்துர்க்கேன். இது கிட்டத்தட்ட 1 கப் இருக்கு. இத ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சிடலாம். கூடவே கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்து இத ஃபர்ஸ்ட் நம்ம வேக வைக்கணும். தண்ணிக்கு அளவு எதுவும் இல்ல. ஏன்னா இந்த தண்ணி நம்ம வடிகட்டிடுவோம். கொஞ்ச நேரம் இது நல்லா வேகட்டும். பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா சாஃப்ட் ஆகி வரது வரைக்கும் இது வேகணும் இருக்கட்டும். அடைய இப்பவே நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏன்னா சர்க்கரை பாகு சேர்த்ததுக்கு அப்புறமா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால முதல்லவே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க அடை நல்லா சாஃப்ட் ஆகி இருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடியா இருக்கு. இதை நம்ம அப்படியே பாயாசத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா அலசிட்டோன்னா அந்த வழுவழுப்பு தன்மை ஒற்ற தன்மை போய் உதிரியாக வரும். பாயாசத்துக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அலசிடலாம். நல்லா பச்சை தண்ணியில் 2-3 வாட்டி அலசிட்டு அந்த தண்ணியை வெளியே கொட்டிடுங்க. அடை ரெடியாக இருக்குது. அடுத்தது சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 100 கிராம் அடைக்கு 200 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 1.25 கப் போல் இருக்குது. இந்த மாதிரி பவுடர் ஆக்கினதுக்கப்புறமா இதை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இது கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா வந்துடும். சர்க்கரை பாகு தயாராக இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கூடவே நம்ம வேக வச்சுருக்க அடையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அதை நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் அடைக்குள்ளெல்லாம் சர்க்கரை பாகு நல்லா இறங்கி இனிப்பாக இருக்கும். சர்க்கரை பாகு கூடவே வேக வச்சுருக்க அடை சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் வேகட்டும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் சேர்க்கலை, இதிலே தான் வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுண்டு வரும். இப்படி வந்தால் தான் அடைக்குள்ளெல்லாம் சர்க்கரை பாகு நல்லா இறங்கும். இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம். தேங்காய் பால் தான் சேர்க்கணும், பசும்பால் சேர்க்கக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தேங்காவை புழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அதை நான் 3ஆக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்ச தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் 1 கப். அடுத்தது 1 கப் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்த தேங்காய் பால். கடைசியாக கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்து எடுத்த தேங்காய் பால் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா நம்ம கடைசியாக நிறைய தண்ணி சேர்த்து எடுத்தோம்ல தேங்காய் பால் 2 கப் அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள் தேங்காய் பாலெல்லாம் ஓரளவுக்கு வற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் 2ஆம் தேங்காய் பால் 1 கப் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூட கொஞ்ச நேரம் வேகட்டும். கடைசியாக நம்ம தண்ணி சேர்க்காம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு தேங்காய் பால் 1 கப் அதை உள்ள சேர்த்துடலாம். 1 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாயாசம் ரெடியாக இருக்குது. அடுத்தது முக்கியமாக அடை பாயாசத்துக்கு தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்த்துப்பாங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கிக்கோங்க. நெய் சூடானதும் இதில் 1/2 கப் போல் தேங்காய் துண்டுகள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குறைவாக போதும்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக நெய்யில் வதங்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இது எடுத்து வெளியே வச்சிடலாம். கூடவே 10 போல் முந்திரி பருப்பு அதையும் நெய்யில் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துண்டு, முந்திரி பருப்பு, கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டோன்னா சுவையான அடை பாயாசம் தயார். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான அடை பாயாசம் சூப்பராக தயாராகிடுச்சு. இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் அடை அப்படி எடுத்துக்கலாம். வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடுது.
இது வந்து 4 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.